ஹைட் கம்மியா இருந்து நான் அழகாவே இருக்கேன். நம்ம காதலை பத்தி உங்க குரு கிட்ட சொல்லிட்டீங்களா? யாரு? என் குருவா? சரியா போச்சு போ. என் குரு காதலை பத்தி என்ன தெரியும்? அவர்கிட்ட சொன்னா நல்லா பூஜையில கரடி பூந்த மாதிரி நுழைஞ்சிருவாரு. அப்புறம் சொல்லிக்கலாம். ஒண்ணும் இல்ல. நீ என்ன செய்யற? நாளைக்கு என்ன மீட் பண்ற. பாய் பாய் பாய். இந்த பக்கம் இந்த பக்கம். ஓகே பாய் பாய் பாய். நீங்க நடிக்க சொன்னீங்களா? அதனால தான் அப்படி இருக்கட்டும். எனக்கு காதலை பத்தி ஒண்ணும் தெரியாது. எவன் சொன்னா? நான் கரடியா? இது என்ன, இது வெறும் நடிப்பு தானா இல்ல காதல்? சும்மா இங்க யா கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன் 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 காதல் நோயை கண்டுபிடிச்சேன். சிஷ்யா சிஷ்யா இது சரியா சரியா? மானே தேனே மயிலே குயிலே என்று நீ உறங்கும் போது உளறல் கேட்டேன் நன்று. கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன் 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 காதல் நோயை கண்டுபிடிச்சேன். மச்சாத்தான்னு சொன்னாளா? வந்து தும்பு ஏதாச்சும் பண்ணாளா? உள்ளார ஏதேதோ ஞாபகம் உம்பாட்ட நெஞ்சோடு பாடுறே. தினக்கட்ட தினா தினா என்னன்னு எதுன்னு கேட்டதும் சொல்லாம கொள்ளாம மூடுறே. எத்தனை பேர் பார்த்திருக்கேன் எங்கிட்ட நீ மறைக்காதே. சொத்துல முழு பூசணிக்கா மறையும் முன்னு நினைக்காதே. காதில் பூவ சுத்தி பார்க்க நீதான் நினைச்சா நடக்காதே. கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன் 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 காதல் நோயை கண்டுபிடிச்சேன். சிஷ்யா சிஷ்யா இது சரியா சரியா? மானே தேனே மயிலே குயிலே என்று நீ உறங்கும் போது உளறல் கேட்டே நன்று. தன தனத்தா காதல் கலையில் நான் தான் முன்னோடி. குருவ மிஞ்சும் சிஷ்யனி கில்லாடி. கொண்டாட்டம் கும்பாளம் போடு நீ அண்ணாச்சிய வாழ்த்தை ஏத்துக்கு. ஜீன் தாங்கிறது தாங்க் பெண்டாட்டி ஆகாத காதலி தாயாக ஆகாம பார்த்துக்கோ. ஆத்திரத்தில் துடிக்காதே அவசரமா பிடிக்காதே. தூண்டில மீனாட்டம் மாட்டிக்கிட்டு முழிக்காதே. சிட்டம் போட்டு வட்டம் போடு குருவின் பேர கெடுக்காதே. கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன் 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 காதல் நோயை கண்டுபிடிச்சேன். சிஷ்யா சிஷ்யா இது சரியா சரியா? மானே தேனே மயிலே குயிலே என்ன
கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன் 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 காதல் நோயை கண்டுபிடிச்சேன் ஓய். கூச்சமா இருக்கு, கையிடுங்க. சின்ன சின்ன சில விஷயம். கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய சில ஐயோ, நீ ஏண்டி ஒரேடியா வெக்கப்பட்டுக்கிற? வாங்க டாடி வாங்க மம்மி. என்ன டாடியா? இங்க என்ன மேன் பண்ணிட்டு இருக்கிற? கண்ணுல தூசி விழுந்து வச்சு ஊதிட்டு இருந்தேன். ஒரேடியா ஊதாத, வயிறு வீங்கிரும். சும்மா இருங்க. சின்ன ஜெருசுங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. அதுக்காக என் நேரம் ஊதிக்கிட்டேவா இருப்பாங்க? நீ முதல்ல பொண்ணை கூட்டிட்டு கீழே போ, நான் அவங்கிட்ட அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நல்லபடியா பேசுங்க. வர்றேன் மாப்ள. டாடா மம்மி. மம்மி இல்ல மாப்ள, ஆண்டி. டாடா ஆண்டி. டாடா டார்லிங். கைய விடு திருட்டு ராஸ்கல், என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் பொண்ணு கிட்டயே. ஐயோ, இத வேற அப்பப்ப காட்டிடுறான். நல்லா சிவா, இதை விட பெருசெல்லாம் காட்டுற. பயப்படுற அளவுக்கு காட்டுறதுப்பா. See here. அட பாவி, அந்த திருட்டு பய ராஜ பரம்பரையிலே கைய வச்சுட்டானா? ஏண்டா, உங்க மனசுல என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்கீங்க? மிஸ்டர் நலசிவம், என்ன நீ அடிக்கடி என் பேரு சொல்லி கூப்பிடுற? that's why your father and mother keep that name. அண்டர்ஸ்டுட். இப்ப நான் சொல்றது கேளுங்க. ஆ. நாளைக்கு என் சிஷ்ய பாபு லண்டன்ல இருக்க ஒரு பெரிய கோடீஸ்வரர் ராஜபௌத்தருடைய பிள்ளையா ராஜமாணிக்கத்தோட வீட்டுல நடிக்க போறான். அட பாவிங்களா. Shut up. பாபு நிஜமாகவே ராஜபௌத்தருடைய புள்ளன்னு ராஜமாணிக்கத்தோட குரூப் நம்புற மாதிரி நீங்க சொல்லணும். அண்டர்வேர் ஜட்டின்னு நீ மாட்டு போயிட்டே இருப்ப, நான் சொன்னா நம்புவாங்களா? நீங்க சொன்னா நம்புவாங்க. அப்பதான் பாபு சித்ரா கல்யாணம் நடக்கும். நமக்கு பல லட்சங்கள், ஏன் பல கோடிகள் லாபம் கிடைக்கும். அவன் கல்யாணம் பண்ணிட்டா அவனுக்கு லாபம், எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்க சுத்த புண்ணாக்கா இருக்கீங்க. சித்ரா ராஜமாணிக்கத்துக்கு ஒரே பொண்ணு. உங்களுக்கே தெரியும் அது ராஜ பரம்பரை, எவ்வளவு சொத்து இருக்கும். பாபு சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சொத்து பூராவும் பாபுக்கே வந்து சேரும். அதுல உங்களுக்கு ஒரு குவார்டர். கால் பங்கா? அதுவே பல கோடி கிடைக்குமே. நல்ல ஐடியா, நான் முடிச்சிடுறேன். ஆனா நீங்க ஒரு மாதிரியான ஆளுங்க, கரெக்டா கொடுத்துருவீங்களாப்பா? உங்க பொண்ணு மேல சத்தியமா கொடுக்கறோம். பொண்ணுன்னு தான் ஞாபகம் வருது. ராஜா, எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க மாமா. அங்கதான் வம்பே. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, நீயோ ஒன்னா நம்பர் சாதாரண ஆளு. என் பொண்ணு ஒரு பெரிய இடத்துல வசதியா கட்டி கொடுத்து சந்தோஷமா வாழ வைக்கணும்னு ஆசை. நீ தயவு செய்து ஒதுங்கிய. நீங்க ரொம்ப முட்டாளுங்க. நீ ஒருத்தன் தான் பாக்கி. மாமா, பாபு ராஜ்புருடைய புள்ளைன்னு சொல்ற உங்களுக்கே ஒரு குவார்டர் கிடைக்கும் போது இது எல்லாத்தையும் செட்டப் பண்ற குரு நானு. எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இன்னொரு குவார்டர் கிடைக்கும். குவார்டர் எவ்வளவு ஆச்சு? ஆஃப் ஆச்சு. நாம என்ன பிராந்தி கடையில இருக்கிறோம்? மாமா, எனக்கு பல கோடி கிடைக்கும் இல்ல, நானும் பணக்கார ஆயிடுறேன் இல்ல. ஒன்னா நம்பர் பொறுக்கி போய் ஒன்னா நம்பர் பணக்கார ஆயிடுறேன். பெரிய இடம். நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பணம் எல்லாம் வீட்டுல வந்து சேரும். அடாடாடாடாடாடா, ஒரு ஃபுல்லே அடிச்ச மாதிரி இருக்கு. அண்டர்வேர் லீவ் தட் பாயிண்ட். லண்டன் மாப்பிள்ள, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. கொஞ்சம் சும்மா இருக்கியா? உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு ஹிட்லர் காலத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவரு லண்டன் மாப்பிள தான். ஹலோ. அப்பா, மிஸ்டர் பாபு. ஹலோ. ஹலோ. தேங்க் யூ. இவங்க தான் நீட்டு. ஹலோ. இவர்தான் எங்க சித்தப்பா. ஹலோ. எட்லயே பரவாயில்ல. இந்த கோட்டு துணி இந்தியன். டெய்லர் லண்டனோ? ஆமா. எங்க பொண்ணை தவிர மற்றதெல்லாம் உங்களுக்கு மேட் இன் லண்டன் தான். This is also from London. உள்ள வாங்க. வாங்க. ஓ, வாங்க வாங்க. பையன் பரவாயில்ல, நல்லதா இருக்கான். உனக்கு பொருத்தமான ஜோடி தான். அவன் லண்டன் பிசினஸ் மேனா, கோடீஸ்வரனா, உனக்கு தெரியுமா? ஐயோ, எனக்கு நல்லா தெரியும்பா. வேணும்னா நீங்களே விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு. அப்பா என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்ல, நீங்க எனக்கு பொருத்தமான ஜோடின்னு சொல்றாரு. ஆமா, வேற என்ன கேட்க போறாரு? மேட்ச் பொருத்தம்ல. வணக்கம் வணக்கம். வாங்க. என்ன விஷயம்? தீபாவளி எல்லாம் வருது, ரொம்ப செலவு. உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆஹா, பாபு சார், நீங்க எப்ப லண்டன்ல இருந்து வந்தீங்க? அப்பா எல்லாம் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. நல்ல சிவம். இவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா.
இவங்களை தெரியாதவங்க இருக்க முடியுமா? இவங்க அப்பா எழுந்து நின்னா ஒரு ராஜ கம்பீரம், எழுந்து நடந்தா ராஜ நட. இவங்க அப்பா போட்ட சோத்துல வளர்ந்தவங்க நாங்க. நான் மட்டுமா? என்ன மாதிரி ஆயிரம் குடும்பங்க. இவங்க அப்பா பேரை சொன்னா லண்டனே ஆடும். லண்டனே ஆடும்னா அப்படின்னு வியாபாரம். சாராய வியாபாரம். நம்ம ஊர் நாத்த சாராயம் இல்லங்க, ஃபாரின் விஸ்கி, ஃபாரின் பிராண்டி, ஹோல்சேல் வியாபாரம். பாபு சார், நீங்க இந்தியாவுக்கு வந்தத ஏன் என்கிட்ட சொல்லல? அவசரமா ஒரு வேலையா வந்தேன். வந்த இடத்துல சித்ராவை மீட் பண்ண, லவ் ஏற்பட்டுடுச்சு. நானே சம்பந்தம் பேசிட்டு போலான்னு வந்தேன். இது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? என்ன சொல்லல. சொன்னா ஏண்டா இந்த மாதிரி பிச்சைக்கார குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறேன்னு என்ன திட்டுவார். பாருங்க மிஸ்டர் பாபு, அப்படி எல்லாம் பேசாதீங்க. இந்த வீடு 6 கோடி ரூபாய். என் பொண்ணுக்கு வாங்கி வச்சிருக்கிற நகைகளும் எஸ்டேட்டும் 2 கோடி ரூபாய். ஆக 8 கோடி. என்ன நம்ம லிஸ்ட் கேட்டோன்னு மிரண்டிங்களா? நல்ல சிவம், என்னமோ கோடி கோடின்னு பேசுறாங்களே, என் அந்தஸ்து என்னன்னு சொல்லு. அட என்னங்க ஆள் தராதரம் தெரியாம பேசுறீங்க. அவங்க வீடு இருக்கிற இடம் 140 ஏக்கர், 10-12 அடி உயரத்துல, 3 மைல் நீளத்துக்கு கோட்டை மாதிரி சுவர். அது கோட்டைக்கு உள்ளேயும் வெளியும் 100 பேருக்கு மேல துப்பாக்கியோட காவல் நிப்பாங்க. வீட்டுல இருக்கிற அறைகள் மட்டும் 300 இருக்கும். மணி அடிச்சா சோறு. மணி அடிச்சா சோறா? அதாவது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட முடியாது பாருங்க, அதனால மணி அடிப்பாங்க. அவங்கவுங்க தட்டை எடுத்துக்கிட்டு கியூல வந்து நிப்பாங்க. கியூல நின்னு கையில தட்டா? எங்கேயும் நான் பார்த்து பழக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்கே. அதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல புஃபே இல்ல, புஃபே அது மாதிரி டின்னர். அடேங்க அப்பா, ஒரு நாளைக்கு செலவு மட்டும் 1 லட்சம் ரூபாய் ஒரு அரசாங்கமே நடத்துறாங்க. இப்ப சொல்லுங்க, இவர் தகுதிக்கு முன்னால நீங்க பிச்சைக்காரரா இல்லையா? ஆமா, நல்ல சிவம். இப்ப நிலைமைக்கு அவங்க நிலைமையோட ஒப்பிட்டு பார்த்தா நாங்க பிச்சைக்காரங்க தான். ஆனா ஒரு பெரிய லட்சியத்தோட ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அதுல மட்டும் வெற்றி அடைஞ்சிட்டா 300-400 கோடி தேரும். லுக் சார், நான் உங்க கோடிக்கு ஆசைப்படல. ஏதோ தெரு கோடியில உங்க பொண்ணை பார்த்தேன், காதலிச்சேன். அதனாலதான் சம்பந்தம் பேச வந்திருக்கு. அப்புறம் என்ன, 2 பேர் மனசு ஒத்து போயிட்டா ஜாதி மதம் பணம் காசு இதெல்லாம் எதுக்கு? எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம். வணக்கம் வணக்கம். சௌக்கியமா? யாரோ தெரியல, யாரா இருந்தா நான் வணக்கம் போட்டு வைப்பேன். நாளைக்கே அவங்க கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா தலைவி ஆயிடுவாங்க. அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் நமக்கே வம்பு. பொண்ணு மாப்பிள்ளை ஆயிடுச்சுனாங்க. எப்படி செட்டப்? உன் பொண்ணு சௌக்கியமா? லண்டன் மாப்பிள்ள வணக்கம் சொல்லியா? வாங்க வாங்க வாங்க. அப்பல ஊத்துக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் தாலி கட்டுங்க. மிஸ்டர் ராஜமாணிக்கம், மாப்பிள்ள உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் மாப்பிள்ள. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? தாலி கட்டுறதை விட வரதட்சணையை பத்தி நீங்க ஒண்ணும் பேசவே இல்லையே. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. ஏன் எல்லா சொத்தும் அவளுக்கு தானே. அதை எப்படி என்னால நம்ப முடியும்? நீங்க ஒரு பட்லி வச்சிருக்கீங்க, நாளைக்கே அவங்களுக்கு குழந்தை பிறந்தா? அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கல, இல்லீகல். வப்பாட்டியா? மிஸ்டர் ராஜமாணிக்கம், நாம 2 பேரும் தனியா பேசினா உங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க. ஓய் குடிமேன், இங்க பாருங்க மிஸ்டர் பாபு, புதுர் போடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க. இப்பவே என் சொத்து புறா உங்க பேர்ல எழுதி வைக்கிறேன். நீங்க முகூர்த்த நேரத்துல தாலியை கட்டுங்க. இல்லனா இங்க வந்திருக்கவங்க எல்லாம் கசா முசரி ஏதாவது பேசுவாங்க. என் மான மரியாதை எல்லாம் போயிடும். எனக்கு பணம், காரு, வீடு, சொத்து எதுவுமே தேவையில்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் தர்மம், நியாயம். உங்க தம்பி சுமதியை கற்பழிச்சான். அதுக்கு சாட்சியா இருந்த டிரைவரை கொலை பண்ணான். நீங்க இன்ஸ்பெக்டர் நல்ல சிவம் எல்லாருமா சேர்ந்து அந்த பழிய மனோர் மேல போட்டுட்டீங்க. இதெல்லாம் விவரமா எழுதி நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா தான் உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலியை கட்டுவேன். யாரா நீ?
எதுக்காக இந்த நாடகம் ஆடுறேன்? பரவாயில்லையே, நான் நாடகம் ஆடுறேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே. மிஸ்டர் ராஜமாணிக்கம், நான் கேட்ட மாதிரி நீங்க எழுதி தர போறதும் இல்ல, உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்ட போறதும் இல்ல. அதனால உங்களுக்கு தான் அவமானம். இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் லண்டனும் இல்ல, கோடீஸ்வரனும் இல்ல, ஒரு சாதாரண திருட. இனிமே நான் இல்லாம உங்க பொண்ணால வாழ முடியாது. உங்க பொண்ணு நிம்மதியா இருக்கணும்னா நான் கேட்ட வரதட்சணையை நீங்க எழுதி கொடுக்கணும். நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும். இல்ல I say get out. வெளிய போடா, இல்ல நான் ஷூட் பண்ணிடுவேன். இதுதான் எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி. உங்க முகமுடியை கிழிக்காம நான் விட மாட்டேன். Get out. நான் வரேன். சித்ரா, இந்த கல்யாணம் நடக்காது. நான் கேட்ட வரதட்சணையை உங்க அப்பா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். பாபு கொஞ்சம் இருங்க, நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன். அப்பா அப்பா, இது என்ன அநியாயம்? என் கனவுகளை கலைச்சிடாதீங்கப்பா. அவர் கேட்ட வரதட்சணை கொடுத்துருங்க. சித்ரா, நீ சும்மா இருமா. டேய், போடா வெளிய. சொல்லிட்டார்ல, போடா ஏய், போடாங்க. சரி வரேன். பாபு விடு. எங்க இந்த நல்ல சிவம் பையன்? என்ன அவன் கேட்ட வரதட்சணை கொடுத்து கல்யாணத்தை முடிக்க வேண்டியதானே? அப்படி என்ன உன்னால கொடுக்க முடியாத வரதட்சணை அவன் கேட்டான்? இந்த கல்யாணம் நடக்கணும்னா முத்துராஜா சுமதியை கற்பழிச்சது, அந்த மறைக்கு டிரைவரை கொன்னது, அந்த பழைய மனோகர் மேல போட்டது, இதுக்கு நாமெல்லாம் உடந்தையா இருந்து அத்தனை எழுதி ஒரு கையெழுத்து போட்டு கேட்கிறான். நீ பெண் ஆசையில் செஞ்ச அயோக்கியத்தனத்தினால என் பொண்ணோட கல்யாணமே நின்று போச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ். எனக்கு பொண்ணாசை ஒத்துக்கிற. ஐஜி அவர் பொண்டாட்டியை சுட்டு கொன்னது, இன்ஸ்பெக்டர் கந்தசாமியை குடும்பப்படுத்திட்டு இருக்கிறது, அதுல நான் பொதுநல சேவையா? அது என்ன ஆசை? பொண்ணாசை. நான் ஒரு மாபெரும் லட்சியத்துக்காக செஞ்சேன். நீ கற்பழிச்சு கொலை செஞ்ச பொண்ணுகளோட லிஸ்ட போட்டா உன்னை பல தடவை தூக்கல போடணும். ஓகே, நான் செஞ்ச கொலைக்கு என்ன தூக்குல போடுவாங்க. நீ செஞ்ச கொலைக்கு, சாரி லட்சிய கொலைக்கு தூக்குல போடாம தொட்டில போட்டு ஆட்டுவாங்க. நீ செஞ்ச கொலைகளோட லிஸ்ட் எடுத்து விடட்டா? உங்களோட பெரிய ரோதனையா போச்சு. இவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் நீ லிஸ்ட் போடுற, நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் இவன் லிஸ்ட் போடுறான். ஓட்டைக்குள்ளேயே குத்து விட்டுன்னு வந்துருச்சுன்னா அப்புறம் காப்பாத்த நாதி இருக்காது. உங்க ரெண்டு பேரையும் அழிக்க வெளியில இருந்து அவனை வர வேண்டாம். நீங்களே ஒருத்தர் நல்லா அழிச்சுக்குவீங்க போல் இருக்குது. ஒரே ரத்தம், இப்படியா அடிச்சுக்கிறது? சரி விடுங்க. கல்யாணம் போனனால நான் அவனு பெருசா வருத்தப்படல. ஏன்னா பாபு ஒரு பெரிய கோடீஸ்வரனும் இல்ல, லண்டனும் இல்ல, ஒரு சாதாரண திருட்டு பையன். அப்படின்னா அவன் பெரிய கோடீஸ்வரன் இன்ஸ்பெக்டர் நல்ல ஏன் நம்ம கிட்ட சொன்னான்? அவன் சொன்னதுனாலதானே நம்பணும். ஒரே குழப்பமா இருக்கு. கொஞ்சம் இருங்க. பாபு ஏன் கோடீஸ்வரனா நடிச்சான்? இன்ஸ்பெக்டர் நல்ல சவன் அவனுக்கு ஏன் உடந்தையா இருந்தான்? அப்போ மனோகரை காப்பாத்துதான் பாபு ஏதோ திட்டம் போடுறான். அப்படின்னா மனோகருக்கும் பாபுவுக்கு ஏதோ ஒரு லட்சிய உறவு, ஒரு கூட்டணி. ராஜமாணிக்கம், நம்ம எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே வருது. இன்ஸ்பெக்டர் நல்ல சிவன் கோஷ்டி மாறுறான். முதல்ல அவனை கவனிக்கணும். நீ அவனை கவனி. நீங்க சொல்றத கேட்கும்போது புரிஞ்ச மாதிரிதான் இருக்கு. யோசிச்சு பார்த்தாதான் குழப்பமா இருக்கு. இருந்தாலும் கவனிக்கிறேன். ராஜமாணிக்கம், கந்தசாமி கிட்ட இருந்து எப்படியா சீக்கிரம் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். நானும் எத்தனையோ டாக்டரை வச்சு ட்ரை பண்ணிட்டேன். அவனுக்கு ஞாபக சக்தியே திரும்ப மாட்டேங்குதே. கவலைப்படாது. சைனாவில இருந்து ஒரு பிரபல டாக்டர் இன்னும் 2 நாள்ல இங்க வரார். அவர்கிட்ட நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். வெரி குட், வெரி குட். அவர் வந்த உடனே கூட்டிட்டு வந்து. இனிமே இந்த ஊர்ல இருந்தா என் உயிருக்கு ஆபத்து. முதல்ல புறப்படு. ஹலோ, நான் கல்யாணி பேசுறேன். என் கல்யாணின்னு சொல்லு. என் கல்யாணி. நீங்க யாருங்க? நான் முத்துராஜ் பேசுறேன். இன்ஸ்பெக்டர் நல்ல சிவம் இருக்காரா? இருக்காரே. யார் இது? முத்துராஜா பேசுறாரு. ஐயோ, எதுக்குடி போன் எடுத்த? மணி அடிச்சது எடுத்தேன். மணி அடிச்சா எடுத்துட வேண்டியதா? டெல்லிக்கு போயிருக்கிறேன்னு சொல்லு. டெல்லிக்கு போயிட்டேன்னு சொல்றாருங்க. டெல்லிக்கு போயிட்டாருங்க, டெல்லிக்கு போயிட்டாருங்க, டெல்லிக்கு தாங்க போயிட்டாரு, டெல்லிக்கு போயிட்டாருங்க. அவர் டெல்லியில இருந்து போன் போட்டா முத்துராஜ் கேட்க சொன்னதா சொல்லிடுங்க. அங்கெல்லாம் அடிக்காதீங்க, வலிக்கும். சொல்லிடக்கணும்.
ராதா சத்தியமா சொல்றேன், என் மனசுல உனக்கு மட்டும்தான் இடம். உன்னை விட்டா வேற எந்த கழுதுக்கு இடமே கிடையாது. அடப்பாவி, இது அந்த கேள்வி உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். எங்க அம்மாவை பத்தி ஏதாவது சொன்னா செருப்பாலே அடிப்பேன். ஐயோ, நான் உன் காதலன், அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க என் காதலனா? வேற நான் உங்க அப்பனை அடைச்சி. எங்க கீதான்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்களாவே? நான் கீதாவை காதலிக்கிறேனா? அது பொம்பளையா அது? அப்ப சத்தியமா நீங்க என்னதான் காதலிக்கிறீங்களா? உனக்கு இன்னும் சந்தேகமா? நான் உன்னைத்தான் காதலிக்கிறேன். இந்த பூமி மேல சத்தியமா, அந்த வானத்து மேல சத்தியமா, அந்த சூரிய மேல சத்தியமா, அந்த சந்திரன் மேல சத்தியமா. இப்படி சத்தியம் பண்ணிட்டு போனா எப்படி? வேற என்ன செய்யணுங்கிற? ஒரு இங்கிலீஷ் கிஸ் அடிங்க. இங்கிலீஷ் கிஸ்ஸா? அது எப்படி? அட முண்டோ, பரட்ட தலையா, பொறுக்கி, இது கூட தெரியாது? லிப் டு லிப். லிப் டு லிப்பா? சரி. ராஜா, ஐயோ எங்க அவ என் சக்களத்தி? ஐயோ, அது ரொம்ப குருவான குடும்பம். நான் சொல்றது கேளு. கேட்டவே. ஏண்டி? உண்மையா ஒரு திட்டத்துக்காக வாங்கினேன், சாரி உனக்காக வாங்கினேன். உன்னை பார்த்ததும் ஒரு செட்டப். ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு இங்க என்னடி ஒம்மன கணக்கு, சொல்லடி சொல்லடி எனக்கு இந்த சின்ன புத்தி உனக்கு எதுக்கு? சந்தேகம் வரலாமா, காதல் கிழிக்கு வேகம் சுடலாமா? சந்தேகம் வரலாமா, காதல் கிழிக்கு வேகம் சுடலாமா? ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு இங்க என்னடி ஒம்மன கணக்கு, ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு. சொல்லடி சொல்லடி எனக்கு இந்த சின்ன புத்தி உனக்கு எதுக்கு?
ஆட்டம் கிளிக்க தேகம் சுடலாமா ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு அட என்ன இங்கு உந்தன் கணக்கு அட சிங்கிடி சிங்கிடி உனக்கு நம்ம குழந்தைகள் நல்லா இருக்காங்களா? டாக்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த கயிறை என்கிட்ட கொடுங்களேன். ஆமா, இது எதுக்கு? அவனுக்கு தான் ஞாபகம் வந்துருச்சே. நம்ம நாட்டுல அரசியல்வாதிகள் எல்லாம் தேர்தல் காலத்துல நிறைய வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க, அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த கயிறு கட்டி இழுத்து விட்டு அவங்க சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தலாம். கந்தசாமி, அந்த ரகசியத்தை சொல்லிடு. உன்னை குடும்பத்தோட விட்டுடுறோம். அடச்சி, நல்ல நினைவு வந்துருச்சு. உன்னை கரெக்டா சொல்றானே. பார்ட்னர், என் வாழ்க்கையும் என் குடும்பத்தையுமே அழிச்சிட்டேன். இதுக்கு மேல உன்னால என்ன செய்ய முடியும்? நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். அடிக்காது. அடிச்சானா அவன் செத்து போயிடுவான். ரகசியமா அவனோட செத்து போயிடும். அப்புறம் நீ நானும் அவர் ரகசியத்துக்கு எல்லாம் என்னதான் வாரிசா நியமிச்சாரு, எங்கிட்டதான் சத்தியம் வாங்கினாருன்னு பேசிக்கிட்டு அலைய வேண்டியதுதான். என்ன பிரயோஜனம்? அவனுக்கு நினைவு வந்துருச்சு. ரகசியத்தை அவங்கிட்ட இருந்து வர வழிக்க வேற ஒரு பிளான் போடுறேன். அண்ணே, தாய்க்குலமே உங்களதான். அவங்கிட்ட கொஞ்சம் எதமா பதமா சொல்லி ரகசியத்தை சொல்ல சொல்லிடுங்க. ஏதோ மீதி இருக்கிற நாளையாவது சந்தோஷமா கழிக்கலாம். இல்ல என்ன பண்ணலாம்? ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். இன்னும் நம்ம கஷ்டம் தீரலைங்க. எவன்டா அவன் கட்டில் மேல ஏறவன்? பணவரத்துக்குள்ள போட்டாங்க, பணவரத்துக்குள்ள போட்டாங்க, பணவரத்துக்குள்ள போட்டாங்க. போடா எமண்டிஸ், எமண்டிஸ், எமண்டிஸ். அங்க பாரு. என்னப்பா நீ பயப்படுற? அது போனப்பா. ஏய் ஏய், என்னப்பா இது? ஆளை பார்த்தாலும் கத்துற, பணத்தை பார்த்தாலும் கத்துற. பாத்து போ, பாத்து போ, பாத்து பாத்து. பாஸ், பொம்மை நான் நினைச்சேன். பாஸ், என்ன உயிர் வந்துருச்சா? பட்டர் லெட்டர், அது நீ எப்படி? நான் படிச்ச உருப்பட மாட்டேன். எங்க அப்பா படிக்க வைக்கல. நல்ல அப்பா. யாருக்கு லெட்டரு? டே பொறுக்கி முத்துராஜா, உங்களுக்கு நீ மனோகரனை தூக்கு மேடைக்கு அனுப்பலாம்னு கனவு காணாதே. தூக்கு மேடைக்கு நீ தான் போக போற. உன் அண்ணன் எனக்கு மாமனாரா போறவர். நான் கேட்ட வரதட்சணையை எழுதி கொடுக்க அவர் சம்மதிச்சிட்டார். செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க தயாராக இரு. இப்படிக்கு பாபு. பாஸ், எந்த வரதட்சணை? யார் இந்த மனோகர்? உங்க அண்ணன் ஏன் இப்படி எழுதி கொடுக்கணும்? அதெல்லாம் எங்க குடும்ப பிரச்சனை, நீ ஒண்ணும் கண்டுக்காத. இதுக்கெல்லாம் மூல காரணமே அந்த பையன் பாபு தான். அவன் உயிரோட இருந்தா தானே எங்க அண்ணன் கிட்ட வரதட்சணை கேட்பான். சித்ரா அவன் கல்யாணம் பண்ணுவான். அவனை சுட்டு கொன்னுட்டா நீ அவனை கட்டி தூக்கிட்டு வந்துரு. பாஸ், போன தடவை நீங்க சொன்னீங்கன்னு கூட்டிட்டு வந்த துப்பாக்கி அவங்க கிட்ட நீங்க பறி கொடுத்துட்டீங்க. என் கையால கண்ணா பின்னான்னு அடி வாங்குனீங்க. இந்த தடவை அதெல்லாம் நான் கேர்ஃபுல்லா இருக்கேன். நீ தூக்கிட்டு வந்துரு. எஸ், கிஸ் மீ. பாஸ், சபாஷ் மெண்டிஸ். பாடி கார்டு நீ தான் பாடி கார்டு. சொன்னபடி செஞ்சிட்டியே. உனக்கு மட்டும்தான் பாடி, மற்றவனுக்கு எல்லாம் காட்பாடி. புத்ராஜ், இவனை ஏன் இங்க கொடுத்தீங்க? எல்லாம் காரணமா தான் பிரதர். சித்ரா இந்த பையல விரும்பிக்கிட்டே இருக்கா. ஐ டோன்ட் லைக்.
நீங்க ஒருவேளை மனசு மாதிரி சித்ராவுக்காக என்ன நீங்க காட்டி கொடுத்துட்டா? ஏண்டா டேய், என்னையே நம்ப மாட்டேங்கிறீங்க. எதுக்கு நமக்குள்ள இந்த தொல்லை? இந்த பையன் உயிரோட இருந்ததானே இந்த ட்ரபிள். இவனை தீர்த்து கட்டிட்டா? முத்துராஜ் நிறுத்து. என்ன இது எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிற கொல்றேன் ஆரம்பிக்கிற நீ? ஒரு வகையில பார்த்தா இவனை இப்ப இங்க கொண்டு வந்ததே நல்லதுதான். இவனை இப்ப கொல்லக்கூடாது. ஏன்? கந்தசாமி என்ன சித்திரவதை பண்ணாலும் ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறான். இந்த பாபு மனோகருக்காக வேலை பார்க்கறான். மனோகர் கந்தசாமியினுடைய மகன். அதனால பாபுவுக்கு கந்தசாமிக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது. இவனையும் அந்த கந்தசாமி கூட அடைச்சு வச்சா ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும். எப்படி? கந்தசாமி சாகர நிலைமையில கிடக்கிறான். தனக்கு வேண்டியவங்க கிட்ட ரகசியத்தை சொல்லுவான் இல்லையா? அவன் என்ன பேசுறான்னு நாம ஒரு ஸ்பெஷல் மைக் வச்சு ஒட்டு கேட்டுக்க வேண்டியது தானே? அடே அப்பா, அபார மூளப்பா உனக்கு. டெல்லியில 10 வருஷம் சர்வீஸ். இது கூடவா தெரிஞ்சுக்க மாட்டேன்? தெரியாதுப்பா. ஜக்கோ, எஸ் பாஸ். இவனை கொண்டு போய் கந்தசாமியோட அடைச்சு வை. ஓகே பாஸ். பாஸ், நானும் கூட போறேன். நீயும் போற? அடேங்க அப்பா, இது சூரக்கோட்டை சிங்கக்குட்டி மயக்கத்துல இருக்கு. முழிச்சதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் அடிச்சு தூள் பண்ணிடும். முடிக்க விடாத. குடுப்போம், போ போ. எஸ், கிஸ் மீ. எஸ். என்னமா இங்கிலீஷ் பேசுறான்? கான்வென்ட்ல படிச்சிருப்பான் போல. பக்கத்துல வீடு, அதான் முன்ன பின்ன உதைக்கும். அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய பந்துப்பா. ஐயோ டென்னுங்க. இவங்கதான் மனோருடைய அப்பா அம்மா. இவங்களை எப்படியாவது இங்க கூட்டிட்டு போயிடும். எத்தனை பேர் இருக்காங்க? 7 நம்ம மொழியில சொல்லுப்பா. 7 அடி தூளு. ஒண்ணு. ஐயோ 5 6. இன்னொரு எங்க காணோம்? அதோ அங்க இருக்கா. 7. நீங்க தானே மனோகர் அப்பா அம்மா? ஆமாப்பா. யார் நாங்க பண்ணீங்க? மனோகர் வேண்டியவங்க. உங்களுக்கு இந்த குழி போக வந்திருக்கோம். அவன் இப்ப எப்படி பாருக்க? எல்லாம் அப்புறம் சொல்றேன், வாங்க. என்ன ஆச்சாரி இக்பால் எமெண்டேஸ், எனக்கு பாடிகார்ட வேலை செய்யற மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? 2 பேரும் சேர்ந்து உங்களை